அந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு, அந்த சர்க்கரை கட்டுப்படாமல் தவித்து கொண்டிருப்பவர்களுக்கு லோ கிளைசிமிக் உணவு, சர்க்கரையை மெல்ல 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 மட்டுமே ரத்தத்தில் கலக்கக்கூடிய உணவுல தலையாய உணவு வெள்ளை கொண்டக்கடலை. இந்த ஒயிட் சிப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கொண்டக்கடலை புரதச்சத்து அதிகமா இருக்கும். அதுல இருக்கக்கூடிய கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டும் வேகமா ரத்தத்தில் கலக்காது. அப்ப நம்ம தினம் சாப்பிட்ற உணவுல கொஞ்சம் போல காலையில கொண்டக்கடலை சாப்பிடலாமே சார். கொண்டக்கடலை சாப்பிடலாம், ஆனா ஒரே வாயு தொந்தரவா இருக்கு, நெஞ்ச கறிக்குது, எது கழிக்குது, வயிறு உப்பிக்குது, வாயு ரொம்ப கேஸா பிரியுது அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. அது நமக்கு அந்த கடலையை ஜீரணிக்கக்கூடிய அக்னி அப்படின்னு சொல்லக்கூடிய வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு சீரணத்தை தூண்டக்கூடிய பித்த ஆற்றல் குறைந்து இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி இருக்கும். அப்படி இருக்கிறவங்க அந்த கொண்டக்கடலையோட சேர்த்து சிறு இஞ்சி துண்டு, இல்லைன்னா அது மேலேயே புதினா இலை, சீரகத்தூளை அது மேல போட்டு வைக்கிறது, ஓமத்தூளை அது மேல போட்டு சாப்பிட்டோம்னா கண்டிப்பா அந்த அஜீரண தொந்தரவு, வாயு தொந்தரவு வராது. பட் இதுக்கான ஒரு மெனக்கடலையும் அக்கறையும் நம்ம வைத்துக் கொள்ளணும். நம்முடைய காலை உணவு அப்படிங்கிறப்ப திரும்ப திரும்ப ஒட்டுமொத்த உலகமும் சொல்றது, அதுவும் குறிப்பா இந்தியர்கள், தமிழர்கள் நம்ம புரதத்தை மிக மிக புறக்கணிக்கிறோம். புரதம் நிறைய கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு காலையில இருந்து எல்லாருக்கும் ஒரு ஹோம்ஒர்க் மாதிரி மனசுல நினைச்சு பாருங்களேன். காலையில இருந்து இரவு வரைக்கும் இன்னைக்கு சாப்பிட்ட உணவுல நம்ம எத்தனை பேர் நல்ல ஒரு நாளைக்கு தேவையான அளவு புரதத்தை எடுத்துருப்போம். உடம்பு 1 கிலோவுக்கு 0.8 கிராம் புரதம் வேணும். கணக்கு போட்டுக்கோங்க. 60 கிலோ இருக்கீங்கன்னா 48 கிராம் புரதம் இருக்கணும் உங்களுக்கு. நம்ம அவ்வளவு புரதம் எடுத்துருப்போமா? எடுத்துருக்க மாட்டோம்.